ஒரு மனுஷனை, உயிரோடு இருக்கிற மனுஷனை கொன்னா அதுக்கு மார்க்கத்தில் சில நஷ்டஈடுகளும் இழப்பீடுகளும் இருக்குது. அதே மாதிரி தான் வயிற்றில் இருக்கிற சிசு இருக்கு இல்லையா, அந்த சிசுவை கொன்னாலும் மார்க்கத்தில் அதுக்கு இழப்பீடு இருக்குது. அந்த சிசுவை கொன்னா அதுக்கு என்ன இழப்பீடு கொடுக்கணும்னு சொன்னால், அந்த காலத்தில் ஒரு அடிமை, ஆண் அடிமை அல்லது பெண் அடிமை பரிகாரமாக கொடுக்கப்படணும். அடிமைகள் இல்லைன்னு சொன்னால் இறந்து போன அந்த சிசுவுக்காக 5 ஒட்டகம் கொடுக்கணும், 5 ஒட்டகங்கள் கொடுக்கணும். இப்போ இந்த கற்பத்தை கலைக்கிற பெண்கள் அதற்கும் பரிகாரம், இந்த நஷ்டஈடு சொல்லப்பட்ட நஷ்டஈடை கொடுத்தாகணும். ஒரு பக்கம் இறந்தால் எவ்வளவு சிறப்புன்னு சொல்லுகிற மார்க்கம், கருவில் இருக்கிற குழந்தையை அழித்தால் அதற்கு தண்டனையும் மார்க்கம் சொல்லுது. ஆக இப்படி பல வகையான இந்த பாவங்கள் செய்திருக்கிற ஒரு சூழ்நிலையில தான் அல்லாஹ்வுடைய வேதனையும் பல ரூபத்தில் வருது. நாம் எந்த தவறுகளை எப்படி செய்கிறோமோ அல்லாஹ்வும் அதே ரீதியில் தான் தண்டிப்பான். ஜஸாஉ ஸய்யிஅத்தின் ஸய்யிஅத்தும் மிஸ்லுஹா. நீங்கள் எந்த வகை பாவம் செய்கிறீங்களோ தண்டனை அதே வகையில் தான் இருக்கும். இந்த பூமிக்கு மேலே மனிதன் செய்கிற அட்டூழியங்களால் தான் இவ்வளவு தவறுகள். மனிதன் எவ்வளவு ஆணவத்தோடு நடக்கிறான். வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, குர்ஆன் சொல்லும் இந்த பூமியில் ஆணவத்தோடு நடக்காதுன்னு சொல்லும். மனிதன் ஆணவத்தோடு நடக்கிறான், தன்னை தண்டிக்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறான், தன்னை கண்காணிக்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறான். அந்த பாவங்களால், உலகத்தில் நடக்கிற இந்த அநியாயங்களால் அல்லாஹ் இப்படியெல்லாம் பேரழிவுகளை நம் கண் முன்னால் காட்டுறான். கடந்த 2 வாரங்கள் ஹராமான எத்தனையோ வருமானங்கள் குறித்து நாம் சொன்னோம். அந்த ஹராமான காசெல்லாம் உலகத்தில் சேரும்போது இத்தகைய அழிவுகளை தருது. அல்லாஹ் நோய்களை கொண்டு சோதிக்கலாம், பல வகையான சோதனைகள் அல்லாஹ் தருகிறான். இந்த நேரத்தில் அங்கே உள்ள மக்கள் எல்லோருக்குமே நாம் ஆறுதல் சொல்கிறோம். துன்பத்தின் போது பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மார்க்கம் அதைத்தான் வலியுறுத்தியது. சஹாபாக்கள் காலத்திலையும் பல வகையான துன்பங்கள் வந்திருக்குது.